இந்த குரு பெயர்ச்சி இது வந்து விருச்சிக ராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். உங்க ராசிக்கு அதிபதி வந்து செவ்வாய். உங்க ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுஷ நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், இதெல்லாம் உங்க ராசியில இருக்கு. பல விஷயங்கள்ல பிரச்சனைகள், எந்த காரியமும் நடக்காம இருந்தது, ஒரு தடைகள், அது மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது. குடும்பத்திலையும் ஒரு சில வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் இருந்தது. இது மாதிரி பிஸ்னஸ்லையோ வேலையோ டல்லா இருந்தது. அது ஒரு முன்னேற்றம் இல்லை, ஒரு சுபிக்ஷம் இல்லை, ஒரு பெரிய இது இல்லை. உங்களுக்கு மனசுலையும் ஒரு மாதிரி ஒரு கவலைகள் இதெல்லாம் இருந்தது. இப்போ இந்த 3 விஷயம் நடக்கிறது. ஒன்று குரு சனி பயிற்சி நடந்தது, இதுக்கு அடுத்து ராகு பயிற்சி, அப்புறம் குரு பயிற்சி, 3மே வர்றது இல்லையா? அதுல குரு பயிற்சி என்ன பண்ண போறதுன்னா, உங்களுடைய 2வது வீட்டுக்கு அவர் பார்வை கிடைக்கிறது. அதே மாதிரி உங்களுடைய 12வது வீட்டுக்கு அவர் பார்வை கிடைக்கிறது. அதே மாதிரி உங்களுடைய 4வது வீட்டுக்கு பார்வை கிடைக்கிறது. அதனால இந்த ராசியை சேர்ந்த பல பேர் இடம், வீடு, மனைகள் இதெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. உங்களுடைய பொருளாதாரம் வந்து அதிகப்படும். பொருளாதாரம் திடீர் பணவரவு உங்களுக்கு கிடைக்கும். இது வரைக்கும் வராத காசை வந்து இப்பெல்லாம் உங்களுக்கு வர வேண்டியது பெண்டிங்கா இருந்தது இல்லையா, அதெல்லாம் உங்களுக்கு இப்ப கிடைக்கிறதுக்கு உண்டான காலகட்டங்கள் வரப்போகுது. அது மாதிரி வந்து இந்த ராசியை சேர்ந்தவங்க பல பேர் அரசாங்கத்துல உயர் பதவிகள்ல இருப்பாங்க. அதுவும் காவல்துறை, ராணுவம் அந்த மாதிரியான இடத்துல இருப்பாங்க. இல்ல பல பேர் வந்து ஹோட்டல், ரெஸ்டாரண்ட்ஸ் அது மாதிரியான வச்சிருப்பாங்க. இந்த ராசியை சேர்ந்தவங்க பல பேர் வந்து சொந்த தொழில் பண்றவங்களா இருந்தாங்கன்னா ஹோட்டல், ரெஸ்டாரண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ரியல் எஸ்டேட்ஸு, நிலம் சம்பந்தப்பட்டவங்க, புரோக்கர்ஸு, நிலம் சம்பந்தப்பட்ட புரோக்கர்ஸ் அவங்களாவும் இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து நிலம், இடம் வாங்குறது, விற்கிறது, அதுலதான் லாபம் கிடைக்கப்படும். நீங்க புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கப்படும். நிலம், இடம், வீடு தொடர்பான விஷயங்கள்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறதுக்கோ, வீடு கட்டுறதுக்கோ, இல்லை வீட்டுல ஏதாவது சரி பண்றதுக்கோ, இல்ல நிலம், இடம் வாங்குறதுக்கோ இதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும்.